நம்ம இங்க வந்திருக்கோம். எதுக்குடா வந்துக்கிறோம்? அதுக்கு அந்த 2.0 எல்லாரும் எல்லா டீமும் என்ன பண்றாங்க, 2.0 போட்டு புதுசா ஆக்ஷன்ல ஆளுங்களை எடுக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கதை ஒண்ணு நம்ம டீம்ல இருக்கு, நம்மள ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க. நம்மள யாரும் ஆக்ஷன்ல எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆக்ஷனுக்கு போக மாட்டோம்டா. அதனாலதான் அவரு பழைய கேப்டன் இருக்கும்போது நல்லா இருந்தது டீமு. இவரு என்ன புது கேப்டனா என்னமோ பேசுறாரு, ஏதோ வேலையை வர மாதிரி தெரியலடா. எல்லாம் நல்லா பண்ணுவார், நல்ல கேப்டன் தானே அவரு. இப்போ நம்ம கேப்டன் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கு. அதனால அந்த கேப்டன் பதவியை நம்ம கிட்ட கொடுத்துட்டா. எங்க அம்மா தான் சொன்னாங்க, நீ எடுத்து பண்ணு அப்படின்னா. இது யாருது பேட்டு தெரியுதா? நம்ம கேப்டன் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீ பண்ணு கேப்டன் அப்படின்ட்டாங்க. அதனாலதான் வந்திருக்கேன். இப்ப கூட இந்த பையனை கூட கூப்பிட்டாங்க, டேய் போவியா? நானா போக மாட்டேனா, ஏன்னா அவனுக்கு ஆடவே தெரியாது. டேய் கிரிக்கெட்னா என்னதுடா, இப்படி போடுவாங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்காங்க எல்லாருமே, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரிலாம் நம்ம யாரும் பண்ணல, ரைட்டா? ஆக்ஷன் நடக்குது. யாருக்கு நடக்குது, எதுக்கு நடக்குது அந்த ஆக்ஷன்? அதுல ஊழல் நடக்குது. ஏதோ காசு நம்ம அதிகமா வாங்குறோம் ஆக்ஷன்ல அப்படின்றாங்க. நம்ம ஆக்ஷன்ல கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன ஆக்ஷன் தான் நம்ம பண்றோம். கரெக்ட் தானே? ஆக்ஷன்ல கம்மியான அமௌண்ட் வாங்குறோம், நம்ம வாங்குறதே கம்மியான அமௌண்ட். அதுல நம்மள சொல்றாங்க, ஏய் ஓகே தான், நம்மள பெஞ்சிலே உட்கார வச்சிட போறாரு. அதுதான் கொஞ்சம் பயமா ஆகுது. என்ன பண்ணா, என்ன போய் கேட்கலாமா அவர்கிட்ட? கேட்கலாம்டா, அதெல்லாம் கேட்போம். நம்ம அண்ணன் மூத்தவர் ஒருத்தர் இருக்காரு, தெரியும்ல? அவரு அவருக்கும் மேல நார்த் சைட்ல இருக்க ஏதோ டீமுக்கும் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க? ஏதோ சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அந்த சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க அந்த சர்டிபிகேட்டை? அவன் வரவே லேட் ஆயிடும்டா. அவங்க சர்டிபிகேட் கட்சி எப்போ நம்ம டீம் கூட மேட்ச் போட்டு என்னடா ஆடி, அவர் நம்ம ஆப்ஷனுக்கு வர மாட்டார், நம்ம டீமுக்கு வர மாட்டார். நான் சொன்னேன், கேட்டேன், வாங்கினேன் நம்மளுக்கு ஒரு மேட்ச் ஒன்று போடுங்க, பிளேயரு ஒரு 2 பிளேயர் அனுப்புவாங்க. சூப்பரா ஆடுவாரு, நல்லா ஆடுவாரு. ஆனா ரியல் டைம்ல தான் கொஞ்சம் ஆட மாட்டேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, கீப்பிங் கேட்போமா அப்படின்னு யோசிக்கிறேன். கீப்பரா இருந்தா சூப்பரா. கீப்பிங் அவர் பண்றாரா? பேட்டிங்கு அதுவும் அவர் பண்றாரா? பவுலிங்கு அதுவும் அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டானா நம்ம என்னடா பண்ணுது? என்ன பண்றது? 2026 எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம யார் பக்கம் நிக்கிறோமோ அவங்கதான் வின் பண்ணுவாங்க. அதனால இந்த டீம் மேட்ச் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம தான் வின் பண்ணணும். இது யாருது? கேப்டன், நம்ம கேப்டன் அவருது. அதனால இதை எடுத்து வந்தேன். இதை பாத்துக்கங்க, அவர் கொடுத்தாரு. இதை வச்சு நான் அடிக்கிற 6, 4 எல்லாம் சூப்பரா இருக்கும். அதனால நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. எல்லாருக்கும் ஒரு மேட்ச் வைப்பேன். அந்த மேட்ச்ல எல்லாரும் வின் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நம்ம மெயின் டீம்ல போடுவேன். அந்த மெயின் டீம்ல இன்னொன்னு ஒரு பெரிய மெயின் டீம் கூட போயிட்டு ஜாயின் ஆடி. அந்த மாதிரிதான் எங்க அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்கடா, ரொம்ப தெரியும்ல, நம்மளுக்கு கொடுக்கறத கொடுக்காம போயிட்டு போறோம். ஆமா ஆமா, அவங்க கொஞ்சம் ரகடு அம்மா, அதெல்லாம் வேணாம். சரிடா, சரி. சரிடா போலாமா? சூப்பரா பேசிட்டேனா? என்ன அப்படியே போறீங்க? எப்பவுமே ஒன்று சொல்லுவீங்களேடா. அதுவா? ஏய் விடுங்க, நான் சொல்றேன் மாசா கெத்தா நம்மதான் கேப்டனா. அந்த டயலாக் தான் வெயிட் பண்ணிருக்கோம். மாஸ் நாட்டு வர வாங்கிட்டோம். சூப்பரா.